எப்படி வெறும் ₹1 சம்பளம் மட்டும் வாங்கிக் கொண்டு ஜெயலலிதா அவர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற ஜெயலலிதா தனக்கு அரசின் சம்பளம் தேவையில்லை என்றும் சட்டப்படி வாங்க வேண்டியதால் வெறும் ₹1 சம்பளம் மட்டும் போதும் என்றும் தெரிவித்தார். ஆனால் அதன் பிறகு அவரது சொத்துக்கள் பல மடங்கு உயர்ந்ததாக வருமானத்திற்கு அதிகமான சொத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் 66 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள், 28 கிலோ தங்கம், 1100 கிலோக்கும் அதிகமான வெள்ளி பொருட்கள், 11,000த்திற்கும் மேற்பட்ட பட்டு புடவைகள், நூற்றுக்கணக்கான காலணிகள், விலை உயர்ந்த கடிகாரங்கள், பல சொகுசு கார்கள் மற்றும் தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்ததாக கூறப்பட்டது. 1995ஆம் ஆண்டு அவரது வளர்ப்பு மகன் சுதாகரனின் பிரம்மாண்ட திருமணமும் நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளானது. இந்த வருமானத்திற்கு அதிகமான சொத்து வழக்கில் 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா, சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக வெறும் 21 நாட்களிலேயே ஜெயலலிதா அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த வழக்கு இந்திய அரசியல் வரலாற்றில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்குகளில் ஒன்றாகும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதே போலவே டிஎம்கே அரசின் செய்யப்பட்ட ஊழல்களை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள்.